இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் உடனடியாக இனங்காணப்படுறது மட்டுமில்லாமல் அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள், அவர்களுடைய உறவினர்கள் வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்கின்ற அல்லது அந்த சொத்துக்களை முடக்குகின்ற ஒரு செயற்பாடு இனி முன்னெடுக்கப்பட போகிறது. ஆகவே இனிமேல் அந்த போதைப்பொருள் வியாபாரம், போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுறவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கப்பட போகின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட போகின்றன. போதையற்ற எதிர்கால சமுதாயம், போதையற்ற தமிழகம் என்ற அடிப்படையில் இந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒட்டுமொத்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில கூட இந்த சமூக விரோத செயற்பாடுகள், ஆன்டி சோசியல் பிஹேவியர்ஸ், இப்படியான செயற்பாடுகளுக்கு பின்னால ஒரு போதைப் பொருளினுடைய பயன்பாடு நிச்சயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100% இந்த போதை மது பாவனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, சமூக வன்முறையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த போதைப் பொருளினுடைய தாக்கம் உண்டு அதுக்கு பின்னால இருக்கிறத நாங்கள் செய்திகளூடாக பார்க்கிறோம். பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லது ஒரு நல்ல சமுதாயத்தை எதிர்பார்க்கின்ற பலரினுடைய கோரிக்கை, எப்ப இந்த போதைப் பொருள், எப்ப இந்த மது பாவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், இல்லாமல் போகும் என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது. இலங்கையில கூட ஒரு போதையற்ற நாடு என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து அதுல ஓரளவுக்கு வெற்றியை கூட எங்களுடைய நாடு பெற்றிருக்கிறது சொல்லலாம். கணிசமாக இப்ப இது குறைக்கப்பட்டிருக்கிறது, வன்முறைகளும் குறைந்திருக்கிறது. பெரிய பெரிய வியாபார முதலைகள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், வழக்கு விசாரணைகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பேருடைய சொத்துக்களும் இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஃபார்முலாவைத்தான் தளபதி விஜய் அவர்களும் தமிழகத்தில் முன்னெடுத்து வருகிறார், போதையற்ற எதிர்காலம். எனவே நிச்சயமாக இது தடுக்கப்பட வேண்டும். இந்த வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும் என்றது எல்லாருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அவருடைய அந்த திட்டம் சிறப்பாக நடக்கிறதுக்கு நாங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்து கொள்ளணும். தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினா மிகச்சிறப்பாக இருக்கும்.